எனக்கு வந்து நிஜமா சொல்றேன், ஆக்சுவலி இதை பத்தி சரியா அவ்வளவு தெரியாது, ரொம்ப தெரியாது, நிறைய நான் படிக்கல. இதை பத்தி நான் முழு வாசகம், திருவாசகம் முழுசா என்ன ஸ்துதி. ஸ்துதி என்ன புகழ்றது. புகழ்றது என்ன பிளாட்ரி. யாரை புகழ்றது? ஆண்டவனை. மனுஷங்களா நாமளே வந்து யாராவது ரொம்ப புகழ்ந்தா கோபம் வரும், கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஆண்டவனுக்கு யாராவது புகழ்றது பிடிக்கிறதா? அது எனக்கு முதல்ல தோணின பிரச்சனை. புகழ்ந்தா மனுஷன் சந்தோஷப்படுவான், ஆண்டவன் சந்தோஷப்படனா அவன் எப்பேற்பட்ட ஆண்டவன் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் கனகதாசர் ஆகட்டும், தியாகராஜர் ஆகட்டும், மீரா ஆகட்டும், சைத்தன்யர் ஆகட்டும், திருவாசகர் மணிவாசு அவராகட்டும், பாடி ஆண்டவனை அவங்க அடையல, ஆண்டவனை அடைஞ்ச பிறகு பாடினாங்க. ஆண்டவனை அடைஞ்ச பிறகு பாடும்போது, ஆண்டவன் அடைஞ்ச பிறகு உனக்கு என்ன வேணும்? எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி, எல்லாம் இருந்து அறியாத மாதிரி. அவனை பாடும்போது சந்தோஷம். நம்ம குழந்தைங்களை நல்லா அலங்காரம் பண்ணி பார்ப்போம், அந்த குழந்தைக்கா சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். அப்படி நம்மளுடைய சந்தோஷத்துக்காக ஆண்டவனை பாடுறோம், புகழ்றோம். அதுதான் இதுல வந்து ஒரு நாம நினைச்சு நம்ம இமேஜினேஷன் எழுதுறது வேற, இது தானா வருதுல வந்து அந்த ஒரு பவர் இருக்கும். அந்த அது வழி வரும்போது நமக்கு தெரியாமலே ஒரு அமைதி உண்டாகும். அதுதான் திருவாசகம்.